ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி தைப்பயிற்சியின் முதல் வகுப்பு. இந்த முதல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிஷினை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மிஷினில் வந்து நிறைய த்ரெட்டு கட் ஆகிறது, பாபின் எப்படி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, எதனால் லூப் அடிக்குது, எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் மிஷினை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு பேசிக் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த மிஷினை வந்து எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம டைலரிங் ஃபீல்டுக்கு தேவையானது முக்கியமான ஒரு 2-3 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப்பு கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டே ஃபார் டே இனி வந்து நம்ம வந்து பேசிக் அடிப்படையில் இருந்து மிஷினில் இருந்து நம்ம ஒரு எப்படி வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வருது, உங்களுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர்ற அளவுக்கு பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைலரிங்க்கு தேவையானது மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டீரியல் மட்டும் இருந்தாலே உங்களால் டைலரிங் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ பாருங்கள், இது வந்து மெஷர்மெண்ட் டேப், ஓகேங்களா? எப்பயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, டேப்லேயே நிறைய விதமான டேப் இருக்குது மெஷர்மெண்ட் டேப்பில். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் வாங்கிக்கோங்க. இதுக்கு அடுத்து பிக் சைஸில் இருக்கும். ஸோ அந்த பிக் சைஸை வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் சைஸில் இருக்கிற மெஷர்மெண்ட் டேப்பு எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக த்ரெட்டு. நீங்கள் எப்பயுமே வந்து த்ரெட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பிளைன் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கான்ட்ராஸ்ட் கலரோ ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நீட்னஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ட்ரிம்மர். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து சிஸ்டர் பெருசு எடுக்க முடியாது. ஸோ அதனால சும்மா நார்மல் வந்து நம்ம பிசுறு கட் பண்ணிக்கலாம். இதுல இந்த மாதிரி ட்ரிம்மர் ஸ்மால்ல எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர். மெயின் நம்மளுடைய டைலரிங் ஃபீல்ட்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி சிஸ்டர் தான். ஸோ நீங்க வந்து இப்ப நான் ஸ்டார்ட் பண்ற ஒரு பிகினர் அப்படின்னா நீங்க இதுல வந்து வெயிட்லெஸ்ஸோட சிஸ்டர் இருக்கும். ஸோ நீங்க அதை எப்பயுமே வாங்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு லைஃபும் வராது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து ஒரு ஃபிளெக்சிபிளா கட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி சில்வர் சிசர் வந்து இப்போ நான் இது வாங்கி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த சிசர் வந்து எனக்கு ரொம்பவே லைஃப் கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் கூட ஈஸியாக இதில் கட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சிசர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவே உங்களுக்கு வந்து பிளாக்லேயும் கிடைக்கும், ஸோ சில்வர்லேயும் கிடைக்கும். நீங்கள் மோஸ்ட்லி சில்வரில் லைக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக டைலரிங் கற்றுக்க முடியும். எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறைய பணம் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வாங்க மிஷினுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் வந்து பெடல் மிஷின் தான். ஸோ நான் வந்து மோட்ரு இது செட் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் மோட்ரு செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆனால் வந்து ஒரு பிகினர் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய டைமிங் வந்து நம்ம பெடல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி மோட்ரு செட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ நான் வந்து மோட்ரு செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் பெடலில் தான் இப்போ நான் போட்டு காட்ட போகிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்கள் மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ இப்போ பாருங்கள், மிஷினுக்கு மெயின் தேவையே நம்ம எப்படியெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம
ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெடல் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மிஷினை பற்றி நீங்கள் நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு மிஷினும் ஒரு குழந்தையும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக நூல் கட் ஆகுது, நூல் கட் ஆனால் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும், ஸோ ஏன் லூப் அடிக்குது, இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட் பண்ணணும். மிஷினுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே நம்ம செட்டில் பாயிண்ட் எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பெடல் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் பிக் சைஸு, இதுக்கு ஸ்மால் சைஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக மிஷின் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிக் சைஸ் எல்லாம் வாங்குங்க மிஷினு. ஸோ நீங்கள் ஸ்மால் சைஸில் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக்கில் நம்ம சொன்ன மாதிரி மோட்ரு செட் பண்ண முடியாது, செட் பண்ணாலும் அது லைஃப் வராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இது மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைஃப் வரும், ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் விடணும். ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் நம்ம ஆயில் விடணும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் ஹோல் இருக்கோ ஸோ அதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும் ஆயில் விடணும். ஆயில் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மிஷினில் விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மிஷின் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ்லெல்லாம் நீங்கள் தொடத்தட்டி இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுக்கு நீடில் பாயிண்ட்டு ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் ஆயில் நீங்கள் ஃபஸ்ட்டு விடணும். விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த குதிரை இருக்குது இல்லையா, ஸோ இந்த தொடத்தட்டி அதாவது இந்த மிதி நம்ம சொல்லுவோம் குதிரையை. ஸோ இந்த குதிரையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பேக் சைடு இருக்குது பாருங்கள், இது தூக்குற டைப்பு பேக் சைடு இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து நீடில் பாயிண்டில் கை வைக்கும் போதும் இல்லை இந்த குதிரையை நம்ம தூக்கும் போது என்ன பண்ணணும்னா பெடல்ல இருந்து கால் எடுத்துக்கணும். ஸோ வீல் நம்ம சுற்றுற அளவுக்கு வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இப்போ இந்த நீடில் பாயிண்ட்டில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கையில் நீங்கள் என்ன பண்ணீங்க பெடல் காலில் வச்சிங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் போய் நீடில் பாயிண்ட் வந்து ஃபிங்கரில் ஏறிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்பயுமே. அதாவது இன்னொன்று வந்து கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஊசி நீடில் பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த நீடில் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம் இருக்குது. உங்களுக்கு அதிகமாக த்ரெட்டு கட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த நீடில் இருக்குது இல்லையா, ஸோ நீடில் வந்து உங்களுக்கு ஏதாவது டேமேஜஸாக இருந்தாலும் த்ரெட்டு கட் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த நீடில் வந்து உங்களுக்கு இருக்கிற ஹோல் வந்து பேக் சைடு நீங்கள் ஏதாவது திருப்பி மார்க் பண்ணியிருந்தீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ன ஆகும் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும். ஸோ உங்களுக்கு தையல் ஸ்டிச்சிங்குமே ப்ராப்பராக கிடைக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிற செட்டில் பாயிண்ட்டு, ஸோ இது வந்து பாபின் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மிஷினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு மிஷின் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸோ ஸோ அது மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி பாபினும் ஸோ பாபினுடைய கேஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாபின் ஒரு பிகினர் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் போட்டுட்டு அது வந்து நூல் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள் எப்பயுமே ஸோ இது நல்லாவே டைட்டாக இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டில் வந்து நல்லா சுற்றுனதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகக்கூடாது. ஸோ நம்ம பக்கம் தான் இருக்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த பாபின் நம்ம பக்கம் தான் இருக்கணும் ஓகேங்களா. இப்போ இந்த பாபினையும் இந்த பாபினுடைய கேஸ் இது நம்ம பாபின் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபிங்கர்கிட்டே இந்த மாதிரி ஓப்பன் இருக்கணும். ஸோ இந்த ஓப்பனில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து இதில் லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி லாக் ஆனோன்னே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இருக்கு இல்லையா, ஸோ லாக்கு கொக்கி. ஸோ இதில் என்ன பண்ணணும் நம்ம பாபினை வந்து நல்லா கையில் அழுத்திட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா அந்த நூலை வந்து என்ன பண்ணணும் இதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிடும். ஸோ இந்த லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது பாபின் போய் கரெக்டாக பர்ஃபெக்டாக உக்காந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய மிஷின்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கு வைக்கலே இப்படி கலந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாபின் வந்து கீழ் கேஸ் வந்து என்ன ஆகும்னா ஸ்டிச்சிங் வந்து அவங்களுக்கு தையல் லூப் அடிக்கிற மாதிரி இருக்கும். லூப்பு மீன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு ஸ்டிச்சிங் நம்ம பண்ணுறோன்னா அந்த ஸ்டிச்சிங்கை நம்ம பின்னாடி சைடு திருப்பி பார்க்கணும். ஸோ திருப்பி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா
அந்த ஸ்டிச்சிங்கை வந்து அப்படியே லூஸாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி லைட்டாக இப்படி இழுத்தோம்னாலே என்னாகும், எல்லாம் சுருண்டுட்டு கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் இப்போ அந்த டிப்ஸ் இங்கே பாருங்கள். இந்த பாபினோடைய இங்கே பாருங்கள் நெட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த நெட்டு 2 கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே இந்த சின்ன நெட்டை வந்து நீங்கள் கை வைக்கவே கூடாது. ஸோ இந்த நெட்டை நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டைட் கொடுக்குறதும் ஸோ லூஸ் கொடுக்குறதும் இந்த நெட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாபின் எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த நெட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. அது ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, சும்மா ஒரு நூல். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப இந்த நூல் டைட்டாக வருது அப்படின்னாலும் இதை என்ன பண்ணணும், லைட் லூஸ் வைக்கணும். ஓகேங்களா? பண்ணணும்னா லைட் லூஸ் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி லைட் லூஸ் வைக்கும்போது ப்ராப்பர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம பாபினை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மிஷினோடைய டைப்பும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாபினை என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷின் உள்ளே போடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு பிகினர் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பெடல் பண்ணும்போது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த குதிரையை மேலே தூக்கி விடணும். ஸோ இந்த லாக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கை வச்சு நீங்கள் மேலே இழுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா நம்மளுடைய கையை வந்து இங்கே தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ எந்த ஃபிங்கர்ஸையும் நீங்கள் வந்து மிஷின் பெடலில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். இந்த 5 ஃபிங்கர்ஸுமே என்ன ஆகணும்னா உள்ளே போகக்கூடாது. ஸோ இந்த இடம் மட்டும்தான் நீங்கள் வந்து மிஷினை வந்து டச் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் டச் பண்ணணும். இப்போ வந்து எப்படி நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த பெடல் இருக்குது. ஸோ இந்த பெடலை நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபிங்கர் என்னுடைய வந்து ஹேண்ட் எங்கே போகுது அப்படின்னா பேக்கில் போகுது. ஸோ என்னுடைய 5 ஃபிங்கர்ஸுமே அவுட்லைன் வெளியில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நிப்பாட்டுறேன், பெடல் பண்ணுறேன். பெடலை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிங்கர், அதாவது இந்த ஹேண்டை வச்சு தான் இப்படி நீங்கள் நிப்பாட்டணும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய அவுட்லைன் ஃபிங்கர்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வெளியில் போயிடுச்சு. ஸோ என்னுடைய 5 ஃபிங்கர்ஸுமே அவுட்லைனுக்கு போயிடுச்சு வெளியில். இப்போ என்னுடைய ஃபிங்கர்ஸ் எதுவும் இதில் டச் ஆகாது. எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாப் பண்ணும் போதும் இந்த ஃபிங்கர்ஸ் அவுட்லைனில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் மறுபடியும் அகைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபிங்கர்ஸ் எல்லாமே அவுட்லைன் போயிடணும். ஸோ பெடல் வந்து இப்படி வந்துடணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து இன்னொன்று வந்து நிறைய பிகினர் வந்து ரிவல்ஸ் ஓட்ட தெரியும். அதாவது எனக்கு வந்து பெடல் கரெக்டாக ப்ராப்பராக வரல, ஆனால் ரிவல்ஸில் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்படி நீங்கள் பேக்கில் இருந்து கையை இப்படி எடுத்தீங்கனாலே ஃப்ரண்ட்டில் தான் போகும். நிறைய பிகினர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி இருந்து நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது பேலன்ஸ் இல்லாமல் ரிவல்ஸில் போக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஓகேங்களா? இப்போ இந்த மிஸ்டேக் வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த பெடலை கூட தொடாமல் நம்ம டைரெக்டாக பெடல் பண்ணுவோம். ஸோ இந்த பெடல் பண்ணும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ரிவல்ஸ் போகும். அப்படி ரிவல்ஸ் போகும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக த்ரெட்டு கட் ஆகும், தையல் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ உங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து த்ரெட்டு போடாமல் இந்த மிஷினோடைய பெடலை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் இதே 5 ஃபிங்கர்ஸ் அவுட்லைன் ஆன் பண்ணுறோம். அதாவது இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறதும் என்ன பண்ணணும், பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் பக்கமாக வீல் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த ஃபிங்கர் எல்லாம் வெளியில் கொண்டுட்டு போயிட்டு இந்த ஹேண்டில் வந்து புஷ் பண்ணணும். ஓகேங்களா? தப்பி தவிர நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து ஆர்வ கொள்ளரில் என்ன பண்ணிடுவீங்க, இப்படி வச்சு சுற்றும் போது இந்த ஃபிங்கர் போய் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் போய் மாட்டிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபிங்கர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இப்போ தான் மிஷினில் உட்காடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற இன்ஸ்டன்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீடில் பாயிண்டில் நீங்கள் கை வைக்கும்போது நிறைய பிகினருக்கு தெரியாது, மிஷின் எனக்கு இப்போ தான் ஃப்ரெஷர் அப்படிங்கும்போது இந்த நீடில் பாயிண்டில் கை வைக்கல என்ன ஆகும், போய் நம்மளுக்கு ஃபிங்கர் போய் உள்ளே மாட்டிக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே அது மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த மிஷினவே தொட மாட்டோம். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், எந்த த்ரெட்டுமே போடாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பெடலை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறோம்,
அடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஓகேவா, அங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கு, ஸோ ஸ்டாப்பு. இப்போ ரிவல்ஸ்னா தெரியுதா உங்களுக்கு? ரிவல்ஸ் போகிறது ஒரு சவுண்டு கேட்கும் மிஷினில் எப்பயுமே, தெரியுதா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ சவுண்டு கேட்கல நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஓகே இது வந்து ரிவல்ஸில் போகுது. ஸோ நம்ம நிப்பாட்டிட்டு ஃப்ரண்ட் சைடாக நம்ம தள்ளும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நீங்கள் கண்ட்ரோல் வந்து இப்படி தான் நீங்கள் வைக்கணும். நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய மிஸ்டேக், நம்மளுடைய பிகினர்ஸே பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா நீங்கள் போய் இப்படி அவசரத்தில் கொண்டுட்டு போய் இப்படி நிப்பாட்டையில் இப்படி உள்ளே நிப்பாட்டும் போது என்ன ஆகிடும், ஃபிங்கர் உள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம மிஷினை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஒவ்வொரு மிஷின்லேயுமே நம்ம வந்து இப்போ பவர் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு அதில் ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆயில் சர்க்குலேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் இதோடைய ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்கிற எல்லா ஹோல்ஸ்லேயுமே எவ்ரிடே நீங்கள் வந்து ஆயில் போடணும். ஸோ இந்த ஆயிலெல்லாம் போடும்போது உங்களோட மிஷின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கும் கொடுக்கும், நல்ல ஒரு உங்கள் கைக்கு செட் ஆகிக்கும் மிஷின் எப்பயுமே. ஓகேவா? நிறைய பேர் வந்து மிஷினை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸோ மிஷினை பற்றி நம்ம தெரியாமல் ஆயிலெல்லாம் விடாமல் இருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு மிஷின் செட்டில்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ஜாம் ஆகிடும். ஓகேங்களா? இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து என்ன தெரியும்னா கோகோனட் ஆயில் விடுவீங்க மிஷினுக்கு. ஸோ இந்த கோகோனட் ஆயில் விடும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மிஷின் வந்து இப்போ ஒரு சம்மர் சீசனில் ஓகே, அதே வின்டர் சீசனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே போய் அங்கங்கே பிடிச்சிக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய மிஷின் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வராது. ஸோ அதுக்குன்னு நீங்கள் என்ன ஆயிலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் ஆயில்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது. ஸோ அந்த மிஷின் ஆயிலை நீங்கள் என்ன பண்ணணும், எவ்ரிடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் எவரிடே நீங்கள் வந்து மிஷினில் உட்காடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் எல்லா ஹோல்ஸ்லையுமே நீங்கள் விட்டாகணும். ஸோ நான் வந்து 1 வீக் நான் ஸ்டிச்சிங் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு என்ன, இந்த மிஷினை வந்து நீங்கள் ஆயில் விட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிஷினை நீங்கள் 1 மாதம் இல்லை 1 வருஷமே கழித்து உட்காந்தாலும் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் வந்து 1 வீக்கு நான் உட்காரலன்னு மிஷினை ஓரம் கட்டிட்டீங்கன்னா என்ன ஆகிடும், இது எல்லாமே உங்களுக்கு செட்டில் வேலை வச்சிரும். ஓகேவா? பெடல் மிஷினை பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மோட்டருமே சரி, இந்த மாதிரி மிஷினில் நீங்கள் மோட்ரு வைக்கும்போது உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ ஸ்மால் மிஷினில் மோட்டரை வந்து லைஃப் பண்ணாதீங்க. நிறைய பிகினருக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பெரிய மிஷின் வாங்குங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர்த்துக்கு மிஷினை பற்றி ஒரு ஐடியாவும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஷினோடைய ஒர்க்கு இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷினை வந்து எப்பயுமே வந்து எல்லா ஹோல்ஸ்லேயும் ஆயிலை விட்டுட்டு இந்த பாபின் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாபின் கேஸ்லையும் என்ன பண்ணணும்னா ஆயில் விடணும். ஓகேவா? இந்த பாபின் கேஸில் நீங்கள் ஆயில் விடும்போது என்ன ஆகும், இந்த பாபினும் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். இப்போ இந்த பாபின் இப்போ நம்ம மிஷினை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மிஷினுக்கு தேவையானது நம்ம எப்படி ஆயில் விடணும், இந்த மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாபினில் தான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த பாபினுக்கும் நீங்கள் கம்பல்சரி வந்து என்ன பண்ணணும்னா இந்த பாபின் கேஸுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த பாபினுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாபினை உள்ளே போட்டுட்டு நீங்கள் ஆயில் விடும்போது என்னாகும், ஆல்ரெடி இந்த நெட்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயில் நீங்கள் உள்ளே விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா உங்களுக்கு செட்டில்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயுமே அதே மாதிரி இந்த நீடில் பாயிண்ட்டுக்கு நீங்கள் விடுறீங்க இல்லையா, ஸோ இந்த நீடில் பாயிண்ட்டுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த குதிரை, அதாவது இந்த பல் செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். மிஷினில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கீழே இருக்கிற செட்டில்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஆயில் விடணும். ஸோ இந்த ஆயிலை விடும்போது நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படிலாம் ஆயில் விடுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் ஆயில் காட்டுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஹோலில் ஒரு 2 செட்டு விடுங்க. ஆல்ரெடி என்னது இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் பார்க்குறீங்க, பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஃபுல்லாகவே நீங்கள் விடுங்க. அதே மாதிரி இந்த ஹோல்ஸ்லேயும் நீங்கள் விடணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா
எடுத்துட்டு இதுலேயும் நீங்கள் வந்து விடணும். அதே மாதிரி இங்கே எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து மிஷினுக்குள்ளே போகிறது ஆயில். ஓகேங்களா, இதுல எல்லாம் நீங்கள் நிறையவே விடணும். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ இந்த டஞ்சன், ஸோ இந்த டஞ்சன் இம்பார்ட்டன்ஸ், இந்த டஞ்சன் வந்து நல்லா நீங்கள் டைட்டும் பண்ணக்கூடாது, நீங்கள் லூஸும் இதில் வந்து நீங்கள் கை வைக்கவே கூடாது. மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் இதை வந்து டைட் பண்ணுறதும் லூஸ் பண்ணுறதும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக போயிடும். ஸோ லைஃப் வராது இது. ஓகேங்களா, இப்போ இந்த டஞ்சன்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆயில் விடணும். ஸோ இந்த இதில் நீங்கள் விடும்போது ஆல்ரெடி எல்லாமே இந்த நெட்டு இந்த தண்டுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நீடில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நீடிலுக்கு நீங்கள் விட்டுட்டு இந்த மாதிரி குதிரையை மேலே தூக்கி விட்டிங்கன்னா இந்த அடியில் இருக்க பல் செட்டு கிடைக்கும். ஸோ இந்த பல் செட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பல் செட்டுக்கு எல்லாமே நீங்கள் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக உங்களுக்கு மிஷின் செட் ஆகிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதில் எப்படி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நெட்டுலையும் ஸோ இந்த ஹோல்ஸ்லையும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் கொடுக்கும்போது ஆல்ரெடி உங்களுடைய பாபின் வந்து ரொம்பவே கேஸை வந்து லைஃப் கொடுக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஆயிலில் தான் சர்க்குலேஷன் ஆகுது மிஷின், அதை நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஆயில் விடாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே மிஷின் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணாலும் பண்ணலை அப்படின்னாலும் எவ்ரிடே நீங்கள் வந்து நீங்கள் ஊருக்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் ஆயில் விடணும். ஓகேவா, இந்த ஆயிலை விட்டுட்டு இப்போ நம்ம பாபின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பாபின் போடையில் என்ன பண்ணணும்னா இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இது வந்து மேல் பக்கமாக தான் இருக்கணும். ஸோ இப்படி போகக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ என்னுடைய இதை நான் த்ரெட்டை எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டேன். ஓகேவா, அப்போ கொண்டு வந்துட்டு அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா போயிட்டு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இப்படி டக்குன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா உள்ளே லாக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சவுண்டு கேட்கலை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு ஸோ மறுபடியும் அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு டக்குன்னு கேட்கும். இப்போ பாருங்கள், சவுண்டு கேட்குதுங்களா. ஸோ இந்த சவுண்டு எப்பயுமே கேட்கணும். அதே மாதிரி பாபினை வெளியில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஓப்பன் லாக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா லாக் எடுத்துரும். பாபின் உள்ளே போடும்போது இந்த லாக்கை பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் லாக்கு செட்டில்டு உட்காந்துக்கும். ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிஷினை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம த்ரெட்டு போட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது, மிஷினை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பெடலில் வந்து நம்ம நீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம த்ரெட்டு போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கிளாத்து வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் வந்து ஒவ்வொன்றுமே வந்து டைலரிங் சம்மந்தப்பட்டது நம்ம பேசிக் அடிப்படையிலேருந்து போடுறோம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.